யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த திக்ர் ஒரு மனிதனிடத்திலே இல்லாமல் போய்விட்டால் அவன் எதற்கு ஒப்பானவன் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 6407வது செய்தியாக ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதி, ஒருவனுக்கு உதாரணமாகிறது, எதுக்குரு ரப்பஹு, தன்னுடைய ரப்பை அவன் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றானே அவனுக்கு உதாரணமாகிறது. வல்லதி, மேலும் இன்னொருவனுக்கு உதாரணமாகிறது, லா எதுக்குரு ரப்பஹு, தன்னுடைய ரப்பை அவன் நினைவு கூற மாட்டானே அவனுக்கு உதாரணமாகிறது. மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் மரணித்து விட்ட மையத்தும் இந்த இரண்டும் எப்படி சமமாக ஆகாதோ அதுபோன்று அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனும் நினைவு கூறாதவனும் சமமாக ஆக முடியாது என்பதாக, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனை உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் என்றும் அல்லாஹுவை நினைவு கூறாதவர்களை செத்த மையத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் என்னை நினைத்து கொண்டு நீ இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுறான். எல்லா நேரங்கள்லையும் நம்ம இரவுல தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் பொழுது எவ்வளவோ விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். காலையில் எந்திரிச்சா பல்லு விளக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், ஆஃபீஸுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், எல்லாமே நினைவுக்கு வரக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஏன் நினைவுக்கு வர மாட்டான்? அதுதான் இங்கே மிக முக்கியமான இந்த ஹதீஸு நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அல்லாஹ் ஏன் நினைவுக்கு வருவதில்லை? அனைத்தையுமே நினைவு கூறக்கூடிய நீ அல்லாஹுவை நினைவு கூறுவதில் ஏன் உனக்கு தொய்வு ஏற்படுகிறது என்பதை அழகான முறையில் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே அதைத்தான் சொல்லுவான், மன நிம்மதி உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த மன நிம்மதி என்பது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த திக்ருகளிலே இருக்கிறது. அது சுப்ஹானல்லாஹுவாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த திக்ருகளை நீங்கள் செய்வதின் மூலியமாக அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மன நிம்மதி என்பது அதிலே இருக்கிறது என்பதாக திருமறை அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனில் நாம் அதிகமாக கேட்ட ஒரு சரிதை சம்பவம் வரலாறு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அவர்களுடைய வரலாறுலேருந்து இந்த திக்ரில் மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மீன் வயிற்றுக்குள்ளே சென்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செய்கிறாங்க. என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதை நமக்கு மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவாங்க, கடுமையான கஷ்ட நேரங்களில், மன அழுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் நீங்கள் இந்த திக்ருகளை நீங்கள் ஓதுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தகவல். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவர்கள் இருந்து அந்த மீன் கடலினுடைய கடுமையான ஆழப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டது. அந்த ஆழத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லம் யக்கது யராஹாங்கிறான். எப்படிப்பட்ட இருட்டு என்றால் அது ஒரு கும் இருட்டுங்கிறான்ல. இருட்டு ஒன்று, அது வேற. கும்மிருட்டு அது கடுமையான இருட்டு. லம் யக்கது யராஹா, தன்னுடைய கையை அவர் பார்த்தாலும் கூட தன் கையை அவருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டு அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லிவிட்டு இவர் இந்த திக்ரை ஓதினார். யூனுஸ் இந்த திக்ரை ஓதினார். ஓதியதின் மூலியமாக அவருக்கு இருளிலிருந்து நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். அதாவது அந்த கடலிலிருந்து அவரை நான் பாதுகாத்தேன் என்பது அதனுடைய பொருள். அதை அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால்,
அவர் திக்ரின் மூலியமாக கடுமையான இருட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வந்தார். மோமினின்களே, நீங்களும் அல்லாஹுவை திக்ரு செய்தால், அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் நினைத்தால், உங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இருளிலிருந்து ஒளிக்கு அல்லாஹ் கொண்டு வருவான் என்பதனுடைய பொருள், எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டமாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், வியாபார நஷ்டமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இதர பல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான், வெளிச்சத்திற்கு கொண்டு வருவான். உங்களுடைய இருண்டு போன அந்த இதயத்தை ஒளிமயமாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படிங்கிறத நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய அந்த நிகழ்விலிருந்து அல்லாஹ் திருமறையில் நமக்கு பாடம் கற்றுத் தருகின்றான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உங்களுடைய நாவை வறட்சியாக்கிறாதேன்னு நம்பாங்க. வறட்சி என்பது, நாமெல்லாம் நம்மளுடைய சிந்தனையில் பல விஷயங்களை நினைச்சு வச்சிருக்கோம். சாப்பாடு இல்லைண்டா வறட்சி, தண்ணி இல்லைண்டா வறட்சி, உணவு இல்லைண்டா வறட்சி, இது போன்ற இதுகளெல்லாம் நம்ம நினைச்சு வச்சுட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வறட்சி என்ன தெரியுமா? திக்ர்கள் செய்யாமல் உங்களுடைய நாவை வறட்சியாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்றாங்க. திக்ர்கள் செய்து 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 அல்லாஹ்வை நினைத்து 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 நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது அந்த ஹதீஸினுடைய பொருளாக இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திக்ர் செய்பவர்களுக்கு சில கூடுதல் சிறப்புகளையும் சில முக்கியமான அந்தஸ்துகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கின்றான். அதில் ஒன்று என்னவென்றால், திக்ரு இதயத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. இதயத்திற்கு உயிர் கொடுப்பது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? மையத்துங்கிறது இறந்து போன மையத்து. திக்ரு செய்யலன்னா இறந்து போன மையத்து அவன். திக்ரு செய்பவன் அவன் உயிருள்ளவன் என்பதாக. உணவு இருக்கு, அந்த உணவுல உப்பு இல்லை அப்படின்டா, உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு ஒரு இதே இருக்கு, பழமொழியே இருக்கு. அப்போ உப்பில்லாத உணவை சாப்பிடுவதை போன்றுதான் நீங்கள் திக்ரு செய்யாமல் நீங்கள் வாழ்வது. திக்ரு உங்களுக்குள்ளே வந்து விட்டால் அதற்கு ருசி கிடைத்துவிடும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அப்ப திக்ரு இதயத்திற்கு உயிரூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதமாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயத்திலே நம்மை வைத்திருக்கிறது. ஈமான் அதிகமாகுவதற்குண்டான காரணமாக இந்த திக்ருகள் அமைகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, திக்ருகள் செய்யக்கூடியவர்களுக்கு மனக்கவலையே வராதுங்கிறாங்க இமாம்கள். திக்ருகள் செய்யக்கூடியவங்களுக்கு மனக்கவலை, மன கஷ்டம், இது எதுவுமே வராது. அல்லாஹ் அவர்களை சந்தோஷமாக எப்பொழுதுமே வைத்திருப்பான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி திக்ர் செய்யக்கூடிய வேலைகள், அதனுடைய பலாபலன்கள் ஏராளமாக எக்கச்சக்கமாக இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொழுகையை திக்ராக வைத்திருக்கின்றான், சதக்காவை திக்ராக வைத்திருக்கின்றான், நோன்பை திக்ராக வைத்திருக்கின்றான், தான தர்மத்தை திக்ராக வைத்திருக்கின்றான், குர்ஆனை திக்ராக வைத்திருக்கின்றான், அவனை புகழக்கூடிய அனைத்து புகழ்ச்சி வார்த்தைகளையும் திக்ராக வைத்திருக்கின்றான் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ரஹ்மானை அதிகமாக திக்ர் செய்து வாழக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்